Hey, hi, Nanba Nanbigale. Welcome back to VinsTalent. நம்ம இன்றைக்கி ஒரு 1/2 kg கடம்பா வச்சு 65 பண்ண போகிறோம். ஸோ இது 1/2 kg கடம்பா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன மசாலா பார்த்துக்கலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து சக்தி சில்லி சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போதும், நிறைய போட வேணாம், காரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு, தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். நம்ம ஒரு 30 மினிட்ஸ் கழித்து எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகணும். நம்ம அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 250 ml ஆயில் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கடம்பா வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு எல்லாம் ஃபஸ்ட் பேட்ச் முடித்தோடனே அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா கலரும் மாறிடும், உள்ளே நல்லா குக் ஆகாது, சாஃப்டாக இருக்காது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். கடம்பா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா 1 நிமிஷம் குக் பண்ண விடலாம். 1 நிமிஷம் குக் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த 2 பக்கம் திருப்பி விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், கலர் சீக்கிரம் மாறிடும். இப்போ கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ 2 சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துகிட்டு நம்ம மீதி இருக்க செகண்ட் பேட்சை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்க செகண்ட் பேட்சும் ஃபஸ்ட் பேட்ச் மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. இது குக் ஆகிறது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளுக்கு சூப்பராக கிறிஸ்பியான கடம்பா 65 ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டியான கடம்பா 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.